ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அர்ச்சனாஸ் டெலிசியஸ் ரெசிபீஸ். நம்ம வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச தேன் மிட்டாய் எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். 1 கப் அளவு இட்லி அரிசிக்கு 1/4 கப் அளவு உளுந்து, 1 கப் அளவு சர்க்கரை, கொஞ்சமாக ஃபுட் கலர் எடுத்துக்கோங்க, 1 சிட்டிகை அளவு பேக்கிங் சோடா, 1 சிட்டிகை அளவு உப்பு. இந்த பொருள் மட்டும் இருந்தால் போதும், ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ இந்த அரிசியும் உளுந்தையும் 3 மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சுருங்க. ஊற வச்சு வாஷ் பண்ணி இது போல் எடுத்து வச்சுருக்குறோம். இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரிசி உளுந்து எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் எடுத்து போட்டாச்சு. இப்போ இதை மூடி வச்சு நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க, நிறையா தண்ணி சேர்த்து அரைக்க வேண்டாம். இப்போ நம்ம சர்க்கரை பாகை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தை சூடுபடுத்திக்கோங்க. அந்த பாத்திரத்தில் 3/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவு சர்க்கரைக்கு 3/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது 1 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. எப்பவுமே நம்ம வீட்டில் சர்க்கரை பாகு செய்வோம் இல்லையா, அது மாதிரி தான். இது மாதிரி நம்மளோட சர்க்கரை பாகு எல்லாமே நல்ல ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு வர அளவுக்கு நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். குலோப் ஜாமுன் செய்யும்போது நம்ம பாகு காய்ச்சுவோம் இல்லையா, அதே மெத்தேடு தான். இதுக்கு ஒரு கம்பி பதம் அது மாதிரியெல்லாம் வரக்கூடாது. பாகு கெட்டியாயிட்டு ஒரு பிசுபிசுப்பு தன்மை வரும், அந்த அளவுக்கு வந்தால் போதும். இப்போ நம்மளோட சர்க்கரை பாகு எல்லாமே நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மாவு இந்த அளவுக்கு திக்காக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாட்டம் இருந்துச்சுன்னா நம்மளால் கரெக்டான ஷேப்புக்கு தேன் மிட்டாய் செய்ய முடியாது. அதனால் இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் மட்டும்தான் நம்மளோட தேன் மிட்டாய் கரெக்டான ஷேப்பில் வரும். இப்போ நம்ம அரைச்ச மாவை ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கலாம். மாவில் 1 சிட்டிகை அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 சிட்டிகை அளவு பேக்கிங் சோடா. இது ரெண்டையும் சேர்த்துட்டு ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. ஆரஞ்சு கலர் சேர்த்தா தான் நம்மளோட தேன் மிட்டாய் கலரில் வரும். பார்க்கவும் அழகாகவும் இருக்கும். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். அதனால தான் நம்ம ஃபுட் கலர் சேர்த்துறோம். நீங்கள் ஆரஞ்சு கலருக்கு பதில் ரெட் கலர் கூட சேர்த்தலாம். நம்மக்கிட்ட எந்த கலர் இருக்கோ அந்த கலர் நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நல்லா எண்ணெய் சூடாக ரெடியாக இருக்குது. இது போல் மாவை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுங்க. விட்டுட்டு இது போல் 2 பக்கம் நல்லா திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. 5 நிமிஷம் போல் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளோட தேன் மிட்டாய் எல்லாமே கிறிஸ்பியாக வர ஆரம்பிக்கும். பாருங்கள், 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்மளோட தேன் மிட்டாய் எல்லாமே கிறிஸ்பியாக ரொம்பவே சூப்பராக வெந்து வந்திருக்கு. இந்த சூடோடையே எடுத்து நம்ம செஞ்சு வச்சுருக்கிற சர்க்கரை பாகில் சேர்த்துக்கோங்க. சர்க்கரை பாகு ஒரு வேளை ஆறிடுச்சுன்னா அதை லைட்டாக சூடுபடுத்திக்கோங்க. அதாவது தேன் மிட்டாயை சர்க்கரை பாகில் சேர்க்கும் பொழுது தேன் மிட்டாயும் சூடாக இருக்கணும், அதே போல் சர்க்கரை பாகும் சூடாக இருக்கணும். அப்போ தான் அந்த சூட்டுலேயே தேன் மிட்டாய்க்குள்ளே இந்த சர்க்கரை பாகுலாம் உள்ளே போய் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும். சாப்பிடும் பொழுதும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது போல் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு டைம் இது போல் கலந்து விட்டுட்டு அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டான தேன் மிட்டாய் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிருச்சு. அரிசி மாவுக்கு பதில் மைதா மாவில் கூட இதை ட்ரை பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு டைம் இதே மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.